ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ரீசெண்டாக சென்னையில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன அப்படின்னா சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஆத்தென்டிக்கான ஆந்திரா ஸ்டைல் ஃபுட் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இதை வந்து ரிவ்யூஸ் பார்த்து தான் போயிருந்தேன். ரொம்ப நிறைய ரேட்டிங்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதனால் சரி கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் போயிருந்தோம். இது வந்து நாங்கள் ஒரு வீக்கெண்டு ஒரு சாட்டர்டே அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7:30 அந்த மாதிரி டைம் போயிருந்தோம். ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் ஓஎம்ஆர் இருக்குது. ஓஎம்ஆரில் மெரினா மால் இருக்கு இல்லையா, மெரினா மால்லேருந்து கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். மெயின் ரோட்லேயே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. மேப் போட்டுக்கிட்டு அது கரெக்டாகவே அந்த லொக்கேஷனில் போய் காட்டுது. ஸோ ரெஸ்டாரண்ட் உள்ள ஆம்பியன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குது. பெரிய ரெஸ்டாரண்ட், ஸ்பேஷியஸான சீட்டிங், ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் நாங்கள் போகும்போது என்ன அப்படின்னா கூட்டமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 2-3 ஃபேமிலி இருந்தாலே வந்து அங்கே வந்து அவ்வளோதான் இருந்தாங்க. 2-3 ஃபேமிலி தான் இருந்தாங்க, கூட்டமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு மெனுவில் வந்து பார்த்து டிசைட் பண்ணோம். இது வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ நாங்கள் வந்து வெஜ் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா நாங்கள் கேட்டப்போ நிறைய ஐட்டம் வந்து வெஜ்ஜில் எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ரிவ்யூஸ் படி பார்க்கும்போது ரிவ்யூஸில் என்ன போட்டிருந்தா நிறைய வெஜ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இவங்களோட சர்வீஸ் நல்லாயிருக்கும், வெஜ் ஐட்டம்ஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்கிறத பார்த்து தான் போயிருந்தோம். பட் ரியாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ நிறைய ஐட்டம் இல்லைன்னு சொல்லிட்டதுனால நாங்கள் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் ஒன்றும் புனுகுலு வந்து ஸ்டார்டருக்கும் சொல்லியிருந்தோம். இது வந்து உண்மையாக சொல்லணுன்னா இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஆவரேஜ் தான். அந்த சூப்பும் அவ்வளோவா நல்லா இல்லை, அண்ட் புனுகுலுமே வந்து டேஸ்ட்டும் நல்லா இல்லை, ரொம்ப ஆறி போயிருந்தது. இத்தனைக்கும் ரெஸ்டாரண்ட்டில் கூட்டமே கிடையாது. ஒரு 2-3 ஃபேமிலி இருந்தால் பெரிய விஷயம். ரெண்டாவது அவங்க இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கே, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7:10 7:15 போனோம்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கே வந்து மோர் தேன் 40 மினிட்ஸ் ஆக்கிட்டாங்க. இது வந்து எதனாலன்னு தெரில. அப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற, ஈவினிங் டின்னர் ஓப்பன் பண்ணுற டைமா, இல்லை நாங்கள் போன அன்றைக்கி அதை சர்வீஸ் அப்படி இருந்ததா, இதை இவங்களது லஞ்ச் டைமில் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. பட் அன்னைக்கு வந்து அவ்வளோவா வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அவ்வளோ தூரம் நம்ம ரிவ்யூஸ் பார்த்து சர்ச் பண்ணி போய் சாப்பிடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான். அண்ட் இது வந்து எந்த பெய்டு ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. நாங்கள் யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டுக்காக சர்ச் பண்ணும்போது இது நல்லா இருக்கே அப்படின்னு ரிவ்யூஸில் பார்த்து நாங்கள் போனதா. இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ இதுக்கே அவங்க வந்து ரொம்ப நேரம் டிலே பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு ரைஸ் ஐட்டமும் கொள்ளு ரசம் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து எப்படி இருந்ததுன்னு வீட்டில் போய் பார்க்கும்போது அதுவும் ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா வேறு டைமுக்கு ஏதாவது லஞ்சுக்கோ அந்த மாதிரி ஏதாவது போய் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஒருவேளை வேறு டைம் ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்குன்னா நாங்களும் மறுபடியும் போய் பார்க்கலான் இருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.